ஒரு நாள் ஒரு அப்பாவும் அவன் சிறிய மகனும் கோவிலுக்கு சென்றார்கள். கோவில் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் கைகளை நீட்டி, ஐயா, ரொம்ப பசிக்குது, ஏதாவது உதவி பண்ணுங்க என்று கேட்டான். அந்த அப்பா தனது பாக்கெட்டிலிருந்து 5 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுத்தார். பிறகு இருவரும் கோவிலுக்குள் சென்று சாமியை கும்பிட்டார்கள். அப்போது அந்த அப்பா சாமிக்கு காணிக்கையாக 100 ரூபாய் கொடுத்தார். இதையெல்லாம் கவனித்த அந்த சிறிய பையன் அமைதியாக யோசித்துக் கொண்டே வெளியே வந்தான். அதை பார்த்த அப்பா, என்னப்பா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே வரே என்று கேட்டார். அதற்கு அந்த பையன் மெதுவாக சொன்னான், அப்பா, எனக்கு உங்களையும் இந்த சமுதாயத்தையும் புரிஞ்சிக்க முடியல. பசியே இல்லாத சாமிக்கு 100 ரூபாய் காணிக்கை கொடுக்கறீங்க. ஆனா பசிச்சு கேட்கிற மனிதனுக்கு 5 ரூபாய் தான் கொடுக்கறீங்க. அந்த 100 ரூபாயில எத்தனை பேரோட பசியை தீர்க்க முடியும் தெரியுமாப்பா? ஆனா அந்த 5 ரூபாய் அவனோட பசியை கூட சரியாக போக்காது. சிறிது நேரம் நின்று அவன் மேலும் சொன்னான், அப்பா, சாமிக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு பதிலா பசிச்சிருக்கிறவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நீங்களே சாமி மாதிரி ஆகிடுவீங்க. அந்த வார்த்தைகள் அப்பாவின் மனதை தொட்டது.